வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும், அனைத்து செல்வங்களும், அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள் ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அப்போ இப்போ என்ன நடக்க போகிறது, இனி என்ன நடக்க போகும், இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள்? ஏங்க கேட்குறீங்க? பிள்ளை படித்தாங்க, நல்லா தாங்க படித்தாங்க, அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் நன்றாக கவனியுங்கள், உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போறது இந்த ஆவணி மாதத்துல. இன்னொரு பிரச்சனையே என்ன, எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது? அந்த ஆவணி மாதம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம். ராத்திரும்பலும் பாடுபடுறார் என் வீட்டுக்கார். காசு எவ்வளவோ போட்டார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஏதாவது பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல. இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா, தொழில் நடத்தலாமா தெரியல. நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமையப் போகின்றது. அந்த கவலையும் விடுங்க. இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் போச்சு அந்த சொத்து முடிக்க முடியாம. ஏன் கேட்குறீங்க? கூட பிறந்ததுகளே இடையூறு ஆகி போச்சுங்க. அவன் தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன். அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன செய்யணுமோ அத்தனை பண்ணிட்டான். அந்த பிரச்சனையும் முடிய போகுது. ஒரு கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு. இந்த ஆவணியில பிளான் பண்ணியிருக்கோம், நிச்சயமா நடக்கும். இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம். ஆட்சி மட்டுமல்ல, சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளி கிரகம். சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம். அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பதவி, அதிகாரத்துவம் அந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன், அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கிடைக்கல, கிடைக்கும். இந்த ஆவணி மாசம் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் ஆட்சி வருகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய
அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனால் அவர் செய்கின்ற தொழில், அவர் கடைக்கு போனால் தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும், உலகம் பூரா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம், தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம், வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம், புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம். வீடு எப்படி கட்டிவிட்டோம், ஓரளவு முடிச்சுட்டோம். அந்த பால் காய்ச்ச முடியல, பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம், பால் காய்ச்சிடலாம். ஒரு கடைசி லோனு சாங்ஷன் ஆகாம நிற்கிது. அந்த கடைசி லோனு கைக்கு வந்தால் தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும். ஆயிரம் என்ன கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு சூரியன் அரசாங்கத்துக்குரிய கவர்மெண்ட் லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும். அநேகருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம். உங்க தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து, ஒவ்வொரு யோகம். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி, கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு, பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு, பிரம்ம என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். அமைதியா, பொறுமையா, தெளிவா. உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர அல்ல ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கூடாது. சரிங்களா? சிறப்பான முறையில் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, கீழே நம்பர் இருக்குங்க. இப்போ நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? தெளிவாக எல்லாருக்கும் பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள் காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாம் அதிபதி, ஐந்தாம் இடமான ஆவணி மாதம் இந்த சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் மீனத்திற்கு 6ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் வெளுத்து விட்டால் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய பொறுப்புகள், பதவிகள், ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவிகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். நல்ல வேலை போய் படித்த மீனராசி படித்த பிள்ளைகள் ஏன நல்லா கவனிக்கணும். இப்ப மீனராசிக்கு 2-9 அதிபதி, அந்த 2-9 அதிபதி உங்களுக்கு இப்ப சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இருந்து மாறிட்ட நிறைய பிரச்சனைகள் கொடுத்தார். குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், கணவன் பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தந்தையால் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து விடுபட்டாச்சு. இப்ப யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதம் வரப்போகுது. ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வரப்போகுது. ஒரு அதிர்ஷ்டமான மாதம். அதாவது சித்திரை வைகாசி என்பது ஒரு சித்திரை பிறந்தோன்னு வைகாசியில் வச்சிருவோம் அப்படின்றது. சித்திரையில் வைகாசி அப்படின்னு வைகாசி மாதம் ஒரு முக்கியமான வீடு கட்டுறது, சுபகாரியங்கள், அதுபோல ஒரு ஆடி பிறந்து முடிஞ்ச உடனே ஆவணி என்பது சூரியன் வலிமை பெறுகின்ற ஒரு அதிர்ஷ்டமான மாதம். ஒரு ஒளிமயமான, ஒரு பிரபலமான, உலக மக்களுக்கு நம்ம யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய உயர்ந்த பதவியில் அமர்வதும், அதே நேரத்தில் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் தொழிலோ இல்லை மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழிலோ அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியவனும் அதே ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியன். புரிஞ்சுட்டீங்க? அரசாங்கத்தின் உயர் பதவிகள் தரக்கூடியவன், அரசாங்கத்தில் உத்தியோகம், நீங்களாச்சும் உங்க பிள்ளைகளுக்குனாலும் சரி ஒரு அரசாங்க உத்தியோகம் தரக்கூடியவன் அந்த சூரியனாகப்பட்டவன். அதே நேரத்தில்
மாமன் வழி சொத்துக்கள் அதே நேரத்தில் வந்து பூர்வீக சொத்துக்கள் மூலம், அதாவது வாடகை வருமானம், அதாவது ஏற்கனவே பூமி வீடு பிரச்சனை அது முடிஞ்சிருக்கும், அதன் மூலம் ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை உருவாக்குவது. ஒரு பக்கம் உத்தியோக உயர்வு, ஒரு பக்கம் பதவி, ஒரு நல்ல வேலை, நல்ல கல்வி, இதெல்லாம் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய நிலை இருந்தாலும் வாடகை, அதாவது வருமானங்கள், ஒரு வாடகை வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மேலும் மீன ராசிக்கு 1-10 குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில், அவரும் வந்து எங்க 4ஆம் இடம் வீடு வாசல் வாகன யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். அடுத்து மீன ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் மீன ராசிக்கு 3-8 3ஆம் இடம் வந்து சாதாரண இடமே கிடையாது. ஒரு மனிதனுடைய செல்வங்கள், ஒரு குடும்பத்துக்கு செல்வம் சேர்வது, அதே நேரத்தில் முயற்சிகள் வெற்றி பெறுவது, அதே நேரத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படுவது, அந்த முயற்சி, அதாவது எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன் துறை, ஒரு கலைத்துறை, எழுத்து, கம்யூனிகேஷன், கலைத்துறை, ஆர்ட்ஸ், இது சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் ஏற்படுத்துவது இந்த சுக்கிரனாகப்பட்டவன் 5ஆம் இடத்தில் இருப்பது. கலை சார்ந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அதனால சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய, சிறந்த பேரும் புகழும் அடையக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதே நேரம் ஒரு கல்வி, உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த கல்வி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு டாக்டர், இந்த மாதிரி கல்வி சார்ந்த ஒரு சிறந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும். இந்த ஆவணி மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு நம்மை அடையாளம் காட்டக்கூடிய பல யோகங்களை ஏற்படுத்தும், பல உயர்வுகளை ஏற்படுத்தும். அரசாங்கத்தால் நம்ம அடையாளம் காட்டப்படும். ஒரு புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு அந்த சைரன் பொருத்திய வாகனத்தில் வலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அதே ஒரு அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் சம்பந்தப்பட்ட சிவப்பு, அதனால மருத்துவத்துறைக்கு சாதனை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன். புதன் யாரு? உங்களுக்கு உயர்கல்விக்குரியவன். 5ஆம் இடத்துல இருந்தா, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா கல்வியால் சாதனை பண்ணலாம், கல்வியால் உத்தியோகம் பெறலாம், நல்ல பதவி பெறலாம். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப 7ஆம் அதிபதி 5 இருந்தால் சில பேருக்கு காதல் திருமணங்கள், கூட்டு முயற்சியில் வெற்றி, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, ட்ரேடிங் தொழில், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்தது மீன ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வலிமையே அற்புதமான வலிமை. ஒவ்வொரு நாளும் மீனராசிக்கு சந்திரன் வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளில் இந்த ஆவணி மாதம் செயல்படுவார். சூரியன் 6ஆம் இடத்திலிருந்து பல வெற்றி வாகை, வெற்றிக்கு மேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய கல்வியால் வெற்றி, பதவியால் வெற்றி, அதே நேரத்தில் வந்து ஒரு சிறந்த முன்னேற்றம், மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் சூரியன் இருக்கிறார். அடுத்து சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் என்பது 9ஆம் அதிபதியாக இருப்பதால் சிலருக்கு வந்து 2ஆம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இந்த காதல் திருமணம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து புதனும் சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் பெண்களால் யோகத்தை ஏற்படுத்துது, திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவார். 5ஆம் இடம் இருந்தால் திருமண வாழ்க்கை,
அப்ப 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கும் பொழுது சிலருக்கு காதல் திருமணங்கள், சிலருக்கு 2ஆம் திருமணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் மீனத்தில் 12ல சனி ராகு இருப்பது, இந்த சனி ராகு கூட்டமைப்பு நீங்க நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி அடையும். என்ன கொஞ்சம் முயற்சிகள், வெளியூர் முயற்சி, வெளிநாடு முயற்சி, அதாவது உள்ளூர்ல செய்யக்கூடிய தொழிலை விட இந்த சனி ராகு இருக்கக்கூடியது சிலருக்கு வெளியூரில் வெளி மாநிலங்களில் செய்யக்கூடிய தொழில், வெளிநாடுகளில் செய்யக்கூடிய தொழில் அற்புதமான யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப அந்த மீன ராசிக்கு திரும்ப என்ன சொல்றேன், காலபுருஷ தத்துவப்படி கும்பத்தில், மேசத்திலோ, அதே நேரத்தில் சிம்மத்திலோ, மேசத்திலோ, சிம்மத்திலோ, தனுசுலோ, கும்பத்திலோ கிரகம் இருந்தால் ஒரு மனிதனை மிகப்பெரிய சாதனையாளராக, மிகப்பெரிய முன்னேற்றத்திற்குரியவராக உறுதியாக ஆக்கப்படும். அந்த யோகத்தை உறுதியாக செய்யும். அப்ப இந்த ஆவணி மாதம் என்ன ஒரு சிறப்பு அம்சம் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பிரகாசமான, பிரபலமான, ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இடத்தில், அதாவது 2 இடங்கள் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடியது. அதுல 3வது ஒரு ஒளி கிரகம் இருக்கு, அதான் சுக்கிரன். ஒளி கிரகம்னா நம்மளை பிரகாசமா கொண்டு வர்றது. நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நம்மளை பிரகாசம், மற்றொரு மத்தியில் ஒரு பிரகாசமா நம்மளை அடையாளம் காட்டப்படுறது. அப்படிப்பட்ட 3வது ஒளி கிரகம், சூரியன் ஒரு ஒளி கிரகம், சந்திரன் ஒரு ஒளி கிரகம், 3வது ஒளி கிரகம் சுக்கிரன். ஆக உங்களுடைய அதாவது அடித்தளமான உங்களுடைய ஆசைகள், அந்த ஆசைகளை செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை வெற்றியை தரக்கூடிய இடத்துல புதனும் சுக்கிரன், 5ஆம் இடத்துல சந்திரன் இடத்துல. அடுத்து காலபுருஷ தத்துவப்படி சூரியன், அதாவது சிம்மத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் சொன்னேன். அப்ப அந்த சிம்மத்தில் யார் இருக்கா? சூரியன். உங்களுக்கு தலைநிமிர்ந்து பேரும் புகழும் வாழ வைக்கக்கூடிய சூரியன். அடுத்து கும்பம், அது தனுசுல இடம் இல்லை. அந்த தனுசுக்குரியவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது தனுசுல கிரகம் இருந்தாலும் தனுசுவை பார்த்தால் அந்த யோகம் தான். மேசம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த இடங்களில் கிரகம் தான் ஒரு மனிதன் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பான். அப்ப இந்த காலபுருஷ தத்துவப்படி குருவாகப்பட்டவர் உங்க தனுசு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார், உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் பார்த்தால் அந்த யோகம் தான். கும்பராசில சனி ராகு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவான். 12ஆம் இடத்துல கனவுல நனவாய் கொடுப்பான். அப்ப 6ஆம் இடத்துல சூரியன் மிக அற்புதமான ஒரு வலிமையோடு இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் பொது பலன், இதெல்லாம் பொது பலன். உங்க தலையெழுத்துன்னு உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த பிரம்மன் உங்களுக்கு எழுதியிருக்கார். சரிங்களா? அப்ப உங்களுடைய ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அந்த தசாபுத்திக்கும் தற்காலிக இந்த கோச்சார கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும். வண்டி உருண்டோட சக்கரம் 2 தேவை. அதுபோல கோச்சார கோள்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒன்று சேர்வது பலன்கள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதான் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறணும். அந்த மாதிரி பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, தெளிவா உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஒதுக்கலாம். உங்க சந்தேகங்கள் திருப்தியா உங்க பிள்ளைகளுக்கு கேட்கணுமோ, இல்லை உங்க வீட்டில் மனைவி சம்மந்தப்பட்டதோ, உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதோ, உங்கள் பதவிகள் சம்மந்தப்பட்டதோ, உங்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் தெளிவா பொறுமையா திரும்ப ஜாதகத்தை பார்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. ஒரு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கடைசியில் ஏன்டா இந்த ஆளை பார்த்தோம் அப்படின்னு வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை சித்தர்களும் முனிவரும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடம், அந்த ஜோதிடத்தின் பாலச்சித்தர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.